தமிழ் மெனு சேனலிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை முதல் நாளில் தமிழ் உணர்ச்சி பெருகட்டும், நல்ல எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் உண்டாகட்டும், உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கட்டும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு இனிப்பு பொங்கல் தாங்க பார்க்க போறோம். அது கூடவே அறுசுவை மாங்காய் பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு மாங்காய் 3 மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட அந்த கிளி மூக்கு மாங்காய் கிடச்சிச்சின்னா அதுலேயே நீங்கள் பண்ணலாம், எந்த ஒரு மாங்காயிலையும் பண்ணலாம். நல்ல காயாக இருக்க மாங்காயிலேருந்து கொஞ்சம் அப்படி லைட்டாக கலர் கொடுக்கல அந்த மாங்காய் வரைக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப பழுத்ததில் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரொம்ப அளவாக தண்ணி சேர்த்துட்டு அதை வேக வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதுமானது. ஸ்பெஷலாக புத்தாண்டப்போ இந்த மாங்காய் பச்சடி எதுக்கு பண்ணுறதுன்னா, இதில் புளிப்பு, இனிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்புன்னு எல்லா சுவைகள், அந்த அறுசுவைகளுமே நிறைஞ்சிருக்கும். இதில் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாங்காய் துண்டுகள் நல்லா வெந்துடுச்சு. அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 கப் வெல்லம், அச்சு வெல்லம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. பாகு அதெல்லாம் காய்க்க வேண்டாம். அதில் தூசிகள் குப்பைகள் இருந்ததுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அதெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிடும். உருக்கிற அச்சு வெல்லத்தை மாங்காய் மேலே ஊற்றிடலாம். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடியில் இருக்கிற அறுசுவைகள் மாதிரியே வாழ்க்கையில் இன்பம், துன்பம், கோபம், பயம், அருவருப்பு, ஆச்சரியம்னு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் இந்த மாங்காய் பச்சடி புத்தாண்டு அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்றோம். பாகு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பாகு நல்லா வற்றி இப்படி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மாங்காய் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸோ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா தீஞ்சு போயிடும். ஸோ அந்த எண்ணெயில் இருக்க சூட்லேயே மசாலாலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாங்காய் மேலே கொட்டிடலாம். பச்சடி தயாருங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த தாளிப்பில் வேப்பம் பூவும் போட்டு தாளிப்பாங்க கசப்புக்காக. வேப்பம் பூ காய்ந்தது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே பச்சையாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக தான் கொஞ்சம் கசப்புக்காக நான் வெந்தயத்தூள் சேர்த்துருக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் மணமும் கொடுக்கும். நம்ம மாங்காய் பச்சடி பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி கவுனி அரிசி பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். கவுனி அரிசி 1 கப் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு போதுமான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா ஊற விட்டுடுங்க 12 மணி நேரத்திற்கு. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த அரிசியை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சு 3 விசில் விட்டுடுறேன். இனிப்பு பண்ணுறதுனால நான் ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துருக்குறேன். 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா அது வெந்து வந்திருக்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக குக்காகி வந்திருக்கிறோம். இந்த மாதிரி கையில் அமுத்தி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது. அதை ஒரு மேஷரை வச்சு கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அது கூட 3/4 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இப்போ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூனில் 1/4 ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கிறேன். நல்ல ஒரு மணம் கிடைக்கும். நல்லா வெந்துடுச்சுங்க. அது கூட ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை
செட்டிநாட்டு சமையலில் நிறைய இன்னொரு காலத்தில் சேர்த்துருக்குறாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய அயன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைஞ்சிருக்கு. இந்த பொங்கலை தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி, திராட்சையை நல்லா பொரித்து அது மேலே கொட்டிடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி நல்லா கருப்பாக இருக்கிறதுனால அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்குது. அடிக்கடி இதை வாங்கி உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. நம்ம பொங்கல் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கமன்னு பார்க்குறக்கே பிரமாதமாக இருக்குங்க. பொங்கலோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த கவுனி அரிசி பொங்கல் மாங்காய் பச்சடியோட ஒரு அறுசுவை சைவ விருந்து இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோங்க. பச்சரிசி சாதம், வெள்ளை பூசணிக்காய், தயிர் பச்சடி, மாங்காய் பச்சடி, கவுனி அரிசி பொங்கல், அது போக இடி சாம்பார், அப்பளம். இந்த இடி சாம்பாரில் கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட், பீன்ஸு, சேனக்கிழங்கு எல்லாம் போட்டு அட்டகாசமான ஒரு சாம்பாருங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய், தயிர் பச்சடி, அது கூட நம்ம கவுனி அரிசி பொங்கல் டேஸ்ட் பண்ணிடலாம். வாயில் போட்டுன்னு அப்படி கரைஞ்சி போதுங்க, செம்ம டேஸ்ட்டு. மாங்காய் பச்சடி வாவ் சூப்பர்பாக இருக்குது. கட்டாயம் இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளையும் அறுசுவை உணவுகளையும் உங்களோட அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ண இந்த கருப்பு கவுனி அரிசி பொங்கல், மாங்காய் பச்சடியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைய சிந்தனை, எண்ணம் இனிதானால் எல்லாம் இனிதாகும். மற்றும் ஒரு ரெசிபியில் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.